இந்த காலையில 6ல இருந்து அடுத்த 6ஓட முடிஞ்சிடாது. அது தொடர்ந்து நமக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, ஹல்லேலூயா. அதான் ஃபாதர் பாடுறாருல, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எது வரைக்கும்? அது வரைக்கும். எஸ் எஸ் பாடுகாமே. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம எரிந்து கொண்டே இருப்போம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என் தீபம் ஒரு நாளும், ஆமென், கையை தட்டி ஹல்லேலூயா, நம்முடைய தீபம் அணைந்து போவதில்லை. ஆமென். அப்ப சொல்லுங்க, நம்ம தீபம்னா என்ன? நம்முடைய வாழ்க்கை. என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது. என் வாழ்க்கை மனுஷன் சொல்ற மாதிரி முடியாது, பிசாசு சொல்ற மாதிரி முடியாது, என் சத்துருக்கள் என் எதிராளிகள் நினைக்கிற மாதிரி முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா என்னைய என் ஓட்டத்தை துவக்கிறவர் அவர், என்னை எரிய செய்கிறவர். அப்ப எனக்குள்ள அவர் எப்படி இருக்கிறாருன்னா தீபமா இருக்கிறாரு, எண்ணெயா இருக்கிறாரு, திரியாக இருக்கிறார். ஒட்டுமொத்தத்துக்கு அவர் தான். நான் சொல்றதுக்கு அதுல ஒண்ணுமே இல்ல. அப்ப அது நமக்குள்ள அவருடைய வல்லமை அபிஷேகம் இருக்க இருக்க, அவருடைய அன்பு இருக்க இருக்க, தேவ பிரசன்னம் நமக்குள்ள வர 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 நான் எப்படி இருப்பேன்? எரிந்து கொண்டே இருப்பேன். பாடுவோம். எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் எரிந்து கொண்டே சொல்லுவோம், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் எரிந்து கொண்டே. எத்தனை சக்திகள் நம்முடைய தீபத்தை அணைக்க வந்தாலும், சொல்லுங்க, அணைக்க வந்தாலும் அணைக்க முடியாது, அணைக்க முடியாது. ஆமென். சின்ன கேண்டில பாத்தீங்களா? கேண்டில பத்த வச்சிருப்போம், எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். கேண்டில பத்த வச்சுட்டு அப்புறம் அந்த தீக்குச்சிய இப்படினாலே அணைஞ்சிரும். அப்புறம் சில சமயம் அது என்ன செய்யாது, அணையாது. அப்ப என்ன பண்ணுவோம்? அப்படின்னு ஊதுவோம், ஊதுறோம்னு அணைஞ்சிரும். சில கேண்டில் அந்த மாதிரி பூணு ஊதி அணைப்போம். இப்ப அண்ணனுக்கு இந்த வயசுல மூத்த இவங்களுக்கு எல்லாம் தெரியும், பழைய காலத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு அரிக்கன் லேம்பு. அத சாமானியத்துல அதை ஊதுனா அது அணையாது, அது கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கணும். சிலவைகள் ஊதுனா என்ன செஞ்சு போயிருது, அணைஞ்சிருது. இப்ப நம்மள எத்தனை நேரம் ஊதுனாங்க, பூ பூ பூன்னு. ஒரு நாள் இல்ல, டெய்லி, ஒரு நாளைக்கு பல முறை நம்மள ஊதி ஊதி பாக்குறாங்க. அணைய மாட்டேனே. அப்ப நீங்க சொல்லணும், நான் அணைய மாட்டேன். நான் அணையிற விளக்கு இல்ல, நான் அணையாமல் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை நான் எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும்
சொல்லலாம், வயசாயிருச்சு கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. இது உலகம் சொல்லல, வயசாயிருச்சு இளம் ஜெனரேஷனுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில வயசாயிருச்சு வயசாகல அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அவருக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செயல்படணும்னா அல்லது ஒரு மனுஷனை பயன்படுத்தணும்னா வயது ஒரு தடையே அல்ல. ஆமென். இன்னைக்கு நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை அதுதான். தேவன் உங்க வாழ்க்கையில செயல்படுவதற்கு உங்கள் வயது ஒரு தடையே. ஆமா. ஏன் அப்படின்னா, அப்ப வயதுல நம்ம ஒரு 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 லிமிட்டை நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கு மேல அப்ப நம்ம தீபம் என்ன செய்யாது, எரியாது. வீட்டுல பயன்படுற பாத்திரம் எங்க இருக்கும்? கிச்சன்ல இருக்கும். ரொம்ப பயன்படுற பாத்திரம் எங்க இருக்குன்னா கிச்சன்ல அந்த சிங்க் பக்கத்துல அந்த ஷெல்ஃப்ல அப்படி பக்கத்துல இருக்கு. ஏன்னா அது அடிக்கடி எடுக்கிறது. ஓயாம சேரை போட்டு எடுக்க முடியாது. இல்லைன்னா வளர்ந்த ஒரு மாதிரி கூட்டு ஐயா கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு கேட்க முடியாது. இல்லைன்னா ஏனியை தேட முடியாது இல்லையா, ஒவ்வொரு டைமுக்கும் தேடிட்டே இருக்க முடியாது. அப்ப கொஞ்சம் அப்படி அப்படியே 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 போய் பரன்னு ஒண்ணு இருக்கு மேல, அங்க ஸ்லாப், அங்க யார் இருப்பான்னா தூங்கிட்டு இருப்பாங்க. எதுக்குமே பயன்படாதவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை தூங்க வைக்கிறதுக்கு முடியாது. நான் பரன்ல இருக்கிற பாத்திரம் கிடையாது. அத போல கிச்சன்லயுமே அந்த அந்த ஷோகேஸ்ல ஷெல்ஃப்ல இருக்கக்கூடிய பாத்திரமும் எப்பயும் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம். நானு அடிக்கடி யூஸ் பண்ற பாத்திரம், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 நேரம் யூஸ் பண்ற பாத்திரம். கீ, ஆமா கீ பாத்திரம், கீ நோட்ஸ் கீ வேர்ஸ்ன்னு சொல்றேன் இல்லையா, அத போல கீ வெசல்ஸ். அப்படி கர்த்தர் நம்மள வைக்கிறாரு. அப்படின்னா மற்றவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, உனக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை, நீலாம் இன்னும் போக வேண்டியதுதானே, ஏன் இருக்க? ரைட்டா? பிள்ளைகள் சொல்லலாம், சொந்த பந்தம் சொல்லலாம், கட்டினவங்க கூட சொல்லலாம், மனைவி சொல்லலாம், புருஷன் சொல்லலாம், யாருனாலும் சொல்லியிருக்கலாம் அல்லது சொல்லலாம். அப்ப நம்ம சொல்லணும், நீ சொல்லி எனக்கு எண்டு காடு கிடையாது. ஏன்னா கர்த்தர் என்னை எரிந்து கொண்டே இருக்க பண்றா. அப்ப நான் சின்ன வயசா இருந்தாலும் நான் எரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், 80 வயசானாலும். ஏன்னா எப்ப என்னைய அவர்கிட்ட சேர்க்கணும்னு அவர் வச்சிருக்கிறாரு அது வரைக்கும் எனக்கு என் காடே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. ஆமா, அதான் தாவீதுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவரீர் எனது விளக்கு என்ன செய்றீரா? ஏன்னா தாவீத அழிக்கிறதற்கு, அதாவது தாவீதுங்கிற தீபம் கர்த்தருக்காக பயன்படக்கூடாதபடிக்கு, அது எரிந்து கொண்டிருக்க கூடாதபடிக்கு எத்தனையோ சக்திகள் அது எழும்பி வந்துச்சு. எத்தனையோ சக்திகள் அந்த ஊதனம் இல்லையா வந்துச்சு. ஆனா ஒண்ணு கூட, சொல்லுங்க, ஒண்ணு கூட தாவீத தொடவே இல்லை. ஆமா, சில நினைச்சு பார்த்தேன். அப்போ ஒண்ணு கூட தாவீதுக்கு தொடல. அப்போ தாவீதுக்கு நிறைய இழப்புகள் வந்துச்சு. அவர் நிறைய இழந்தாரு. மனசளவுல இழந்தாரு, சரீரத்துல இழந்தாரு, பொருள்ல இழந்தாரு. இதெல்லாம் இழந்தாலும் வசனம் சொல்லுது, அவர் என்ன பண்ணாராம், தாவீது இழந்து போன அனைத்தையும் சகலத்தையும் என்ன கொண்டாராம்? ஹல்லேலூயா. அப்போ எத்தனை நாள் அவர் மறைவாய் இருந்தார், எத்தனை நாள் வெறும் காலோட நடந்தாரு, எத்தனை நாள் ஓடுனாரு, எத்தனை நாள் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அப்படியே விட்டுறல. 2 நாள் நீ பெருங்கால நடந்தியா, வாடா 10 நாள் இனி எதுல போ, 10 நாளும் பிளைட்லயே நீ போற. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அப்ப தேவன் இங்க எதெல்லாம் இவர் கடந்த காலத்துல அததான் அவர் திருப்பி கொண்டாரு. எதெல்லாம் இழந்தாரு? நிம்மதி இழந்தாரா? நிம்மதி இழந்தாருன்னா நிம்மதியை திருப்பிக்கிட்டாரு. சுகத்தை இழந்தாரா? சுகத்தை இழந்தாருன்னா சுகத்தை திருப்பிக்கிட்டாரு. இப்படி உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் கடந்த காலத்துல நம்ம எதெல்லாம் இழந்து இருக்கோமோ, எவைகளையெல்லாம் தொலைத்திருக்கோமோ,
எவைகளெல்லாம் திருடப்பட்டிருக்கிறதோ, எவைகளெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறதோ, எவைகளெல்லாம் அபகரிக்கப்பட்டிருக்கிறதோ, அவைகள் எல்லாத்தையும் வரும் நாட்கள்ல, ஆமென், வரும் நாட்கள்ல நம்ம அதை திருப்பி கொள்வோம். தாவீது திருப்பி கொண்டார்னா நிச்சயமா அவர் வழியில வந்த நானு திருப்பி கொள்வேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்ம சொல்லணும், எனக்கு இடை மரணம் கிடையாது, எனக்கு இடை மரணம் கிடையவே கிடையாது. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் எப்பயும் சொல்லுவேன், நான் 100 வயசு வரைக்கும் இருப்பேன். போன வாரம் சர்ச்சில் அதான் சொல்லிட்டு வந்தேன், நான் 100 வயசு வரைக்கும் இருப்பேன். இது நான் எப்பயும் சொல்ற ஒரு இதுதான். அப்போ சில காரியங்கள் என் வாழ்க்கையில செவரல் இயர்ஸா, பல வருடங்களாக எனக்கு சில காரியங்கள் எனக்கு வரல. இன்னும் நான் வெயிட்டிங்ல தான் இருக்கேன். அப்ப எனக்கு அன்னைக்கு தான் எனக்கு அந்த வெளிச்சம் கிடைச்சிச்சு. இங்க நான் எத்தனை காலம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இங்க +2, எத்தனை +2 அப்படின்னா ரெட்டிப்பான நன்மை எனக்கு இந்த பக்கம் இருக்கு. நான் இங்க 1 வருஷம் இங்க நான் கேப் விட்டேன்னா எனக்கு இந்த பக்கத்துல கர்த்தர் எத்தனை வருஷம் வச்சிருக்கிறாரு? 2 வருஷம் வச்சிருக்கிறாரு. ஏன்னா யோபுக்கு கர்த்தர் எப்படி கொடுத்தாராம்? ரெட்டிப்பா கொடுத்தாரா? ஆமென். யோபுக்கு ரெட்டிப்பா கொடுப்பாருன்னா சொல்லுங்களேன், எனக்கு நிச்சயம், கண்டிப்பா, ஷூர்லி, சந்தேகமே இல்லை. அப்ப எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அப்போ நான் சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட, பாருங்க, சும்மா இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. என்ன, எத்தனை நாள் போச்சுன்னா 4 வருஷம் போச்சுன்னா வருஷம் டபுள். அப்ப என்ன, இப்ப நான் 100 கிடையாது, இப்ப 120. ஆமென், ஹல்லேலூயா. இது மற்றவங்களுக்கு வேணா வேடிக்கையா இருக்கலாம், மற்றவங்களுக்கு இது நடக்குமா நடக்காதாங்கிறத பத்தில எனக்கு கவலையே கிடையாது. பட் எனக்கு நடக்கும். ஏன்னா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் யாரையும் நம்பல, இதை நம்புறேன். அப்படின்னா அது எனக்கு நடக்கும். இப்ப நீங்க என்னைய நம்ப வேண்டாம், உங்களுக்கும் எனக்கும் நடுவாக தேவன் கையளிக்க கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை நம்புங்கள். அப்பன்னா நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்ளாமல் உங்க ஜீவன் போகாது, உங்க தீபம் அணையாது. ஆமா, சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அணையாது, அது அணையாது. அணைக்க 1000 கைகள் வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, ஏய் கையை நவுட்டப்பா, நவுத்து, நீ வேணா சும்மா விசிறு இப்படி. ஆனா அது அங்க என்ன செய்யாது, தொடாது, உங்களை தொடாது. ஆமென். மந்திரவாதம் தொடாது. ஏன் மந்திரவாதத்துக்கு போறாங்க தெரியுமா? ஏன் செய்வன பண்றாங்க, ஏன் மந்திரம் பண்றாங்க? நேரடியா நம்ம கிட்ட வந்து பயம். அப்ப ஏதாவது, அதாவது அவனுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஏதாகிலும் ஒன்றை செய்து இவர்களை என்ன செய்யணும், அது ஓன் பிளான். ஆனா தேவனுடைய திட்டம் அதுவல்ல. அவர் எனக்கு ஆல்ரெடி எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த டிசைன்ல ஒண்ணு கூட, ஒரு சின்ன கலர் கூட, எது சின்ன மைக்ரோ பார்ட்டிகிள் கூட தாமதமாகாது, மாறாது, நிலை மாறாது. அது எந்த இடத்துல இருக்கோ அது அந்த இடத்துல அப்படியே இருக்கும். ஆமென். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இப்ப இப்படி பாடுவோமா? துதித்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. ஆமென். துதித்து கொண்டே இருப்பேன். இந்த துதி ஆராதனை எனக்கு நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் இது.
எங்கேயாவது போய் இந்த மாதிரி ஒர்ஷிப் பண்ண மாட்டோமா, பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். சில வருடங்கள் இருக்கும், ஒரு 8-9 வருடத்திற்கு முன்பாக ஒரு 7 மணி நேரம் துதி ஆராதனையை நடத்த கர்த்தர் கிருபை செஞ்சார். 7 மணி நேரமும் நான் ஸ்டாப்பா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்கல. ஆனா இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆமென். இந்த 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 என்ன சொல்றது, இந்த போர்ட்டலுக்குள்ள, இந்த கொடைக்குள்ள, இந்த அம்ப்ரலாக்குள்ள வந்த நமக்கு என்ன இருக்கும்னா, அந்த அந்த பிரசன்னம், அந்த தேவ மகிமை நமக்குள்ள வந்துருச்சுன்னா அது இங்க மட்டும் இருக்காது. நம்ம போகிற, சொல்லுங்க, போகிற இடங்களிலெல்லாம், அது வீட்டுலனாலும் சரி வெளியிலனாலும் சரி, எங்க போனாலும் அந்த துதியின் அந்த மேகத்தோடையே, அந்த துதியின் பிரசன்னத்தோடையே போகும்போது நமக்கான கதவுகள் எல்லாம், திறக்கப்பட வேண்டிய கதவுகள் எல்லாம் எப்படி திறக்குமா? தானாய் திறக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லுங்க, என் துதியை யாரும் என்ன செய்ய முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா என்னை துதிக்க வைக்கிறவர், என்னை பாட வைக்கிறவர், என்னை என் வாயில தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் வருதுன்னா இன்னொருவரால அல்ல, ஏதோ ஒரு காரியத்தினால அல்ல, மதுவினால் அல்ல. ரைட்டா? ஏன்னா அது எனக்குள்ள இருக்கிறவரால, என்னை நேசிக்கிறவரால, என்னை போஷிக்கிறவரால, எனக்கு எல்லாவற்றையும் தருகிறவரால நான் என்ன பண்றேன், அவர் என் கூட இருக்கிறதுனால, எனக்குள்ள இருப்பதுனால, என்னை அவர் தம்முடைய கரத்துக்குள்ள வைத்திருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், துதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமென். ஏன்னா என் தீபத்தை எரிய பண்ணுகிறவர் அவர். அதனால நான் துதிச்சுக்கிட்டே தான் நான் இருப்பேன். ஆமென். எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கி நீ. எப்படியா நம்ம வாழ்க்கையில இருள் யாருக்காவது புதுசா இருக்கா? யாருக்குமே புதுசு இல்ல. எல்லாரும் பார்த்துருக்கோம் இருள். இப்ப இங்க எல்லாம் நல்ல பிரைட்டா வெளிச்சமா இருக்கு. காரணம் என்ன? அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால. இல்லைன்னா என்ன ஆகுது? டல் ஆயிருது, இருள் ஆயிருது. இரவு இதை விட டார்க் ஆயிருது. நமக்கு என்ன தெரியாது, கண்ணு சரியா தெரியாது. இப்படி எத்தனை இரவுகளை நாம் தாண்டி வந்தோம். நம்முடைய வாழ்க்கையில சில காலங்கள் இரவை போலவே இருந்துச்சு. இயேசு எங்கன்னா தெரியல, அற்புதம்னா என்னன்னு தெரியல, ஜெபம் பண்ணிய ஜெபத்துக்கு ஆன்சரு கிடைக்கல, சர்ச்சுக்கு போனா எந்த யூஸும் இருக்கிற மாதிரியே இல்ல, பிரேயர் பண்ணா எதுவும் இருக்கிற மாதிரி இல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்ல, குடும்பத்துல மாற்றம் இல்ல, தொழில மாற்றம் இல்ல, எதுலயும் மாற்றம் இல்ல. இப்படியே ஒரு மாதிரியா போயிட்டு இருந்துச்சா, இரவா இருந்துச்சா? அந்த இரவையெல்லாம் தேவன் தம்முடைய வெளிச்சத்தினால் என்ன பண்றாருன்னா பகலாக்குறாராம். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப அவர் நம்ம கூட, அதாவது வெளிச்சமானவர் நம்ம கூட இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில என்ன இருக்காது? இருள் இருக்காது. ஏன்னா இருளும் வெளிச்சமும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அதனாலதான் அதை எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா தேவன் ஃபர்ஸ்டே என்ன பண்றாருன்னா வெவ்வேறாக பிரிக்கிறாரு. நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் வா. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எந்த பக்கம்? ஆமென். வெளிச்சத்தின் பக்கம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்ப நம்ம போற பாதை நமக்கும் வெளிச்சம் கொடுக்கும், இருள் மற்றவங்களுக்கும், இருள்ல இருக்கிறவங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். நீங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போறீங்கன்னா அந்த வீட்டுல நீங்க வெளிச்சத்தை கொடுப்பீங்க. ஆமென். நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா வெளிச்சத்தை கொடுப்பீங்க. ஒரு பட்டணத்துக்குள்ள நீங்க போறீங்கன்னா அந்த பட்டணத்துக்குள்ள உங்களை கொண்டு வெளிச்சம் வரும். 1000 சக்திகள் இருக்கலாம், அங்க 1000 பவர் இருக்கலாம், 1000 வாட்ஸ் கூட இருக்கலாம். ஆனா நம்ம சீரியல் பல்ப போல நம்ம இருந்தாலும் நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கி. ஆமென். எனது விளக்கு எரிய செய்தி,
எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. சபையை சேர்ந்து எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. அவர் தூயவர், ஓ தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே சேனைக்குள் பாய்ந்து உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். சொல்லுவோமா? ஓ சேனைக்குள் பாய்